என் பழம் வந்து அது மக்கி போச்சு சார். சரிங்களா, அது ஆபரேஷன் பண்ணி அழிச்சு எடுத்தாச்சு சார். இதை புடிச்சு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. நெஞ்ச பிடிக்க முடியாதனால உங்க மனசு வந்து இப்படி ரொம்ப தொங்கி போச்சா? இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பாத்தீங்கன்னாக்க அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார். உரிச்சு காட்டவா சார்? யாருக்கு சார்? சார் வாங்க சார். விந்து விட்டவன் நொந்து போயிடும் அப்படின்னு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னாக்க நீங்க நொந்தே போக மாட்டீங்க. இந்த மாதிரி பழம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பழம் வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த மாதிரி உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி நல்ல நீண்ட மனசோட எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படித்தான். ஆமா சார், ஒரே நிமிஷம் சார். இது பிடிக்கிறதுக்கு கையா பத்தாதுப்பா. அந்த ஓயோவுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி படத்துக்கு வாங்க. 100 ரூபா 150 ரூபாய்ல டிக்கெட்ல நீங்க படத்தை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய். இப்போ நிறைய வாலிப பசங்கள் என்ன பண்றாங்கனாக்க, இப்படி இருக்கிறத அவங்க இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி 11 மணிக்கு மேல டிவி ஆன் பண்ணி வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நோண்டாம இங்க இன்னைக்கு இந்த காதல் தினத்துல ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க இப்படி காயா இருக்கிற உங்க பழத்தை நல்லா பழமாக்கி லென்த்தா நீளமாக, எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். இது 3 அடி இருக்கும், 6 அடி வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா திடகாத்தமா இருக்கு. நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசிய வந்து என் பழம் வந்து அது மக்கி போச்சு சார். சரிங்களா, அது ஆபரேஷன் பண்ணி அழிச்சு எடுத்தாச்சு சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் எடுத்திருக்கிற இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப வர படங்கள்லாம் மனசை நோக அடிச்சு கண்ணீர் சிந்த அனுப்புறாங்கல்ல, ஆனால் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பாத்தீங்கன்னாக்க நீங்களும் சிந்துவீங்க. சிந்த வேண்டியதை சிந்துவீங்க, விந்த வேண்டியதை விந்துவீங்க, முந்த வேண்டியதை முந்துவீங்க. உங்க மனசு வந்து இப்படி ரொம்ப தொங்கி போச்சா? இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பாத்தீங்கன்னாக்க அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார், அப்படியே மேல வரும் சார். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அதுக்கு காரணம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோ. அந்த ஹீரோக்கு உண்மையிலேயே சம்பளம் வாங்காம தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பூந்து விளாசிருக்காரு. 3 ஹீரோயின், அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயினை போட்டு புரட்டுறாரு. அந்த இனியாவை விரட்டுன்னு விரட்டுறாரு. அப்ப அந்த இந்திக்கார ஹீரோயினை உருட்டுறாரு. அப்படிங்க நீங்க பார்க்காதத இந்த படத்துல வந்து பார்க்கலாம் சார். சார் மாயம் எல்லாம் மந்திரம் இல்ல சார். இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் பாத்தீங்கன்னாக்க தொங்கி போன உங்களுடைய அந்த மேனிய அப்படி தூக்கி நிறுத்துவார் சார். சார் இது கூட மெதுவா ஏறுது சார். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பாத்தீங்கன்னாக்க அந்த கார்த்திக் எப்படி அப்படியே சார். சார் இப்படி அப்படியே ஏறும் சார். அந்த மாதிரி படம் தான் சார் இருக்கு. நீங்க பாருங்க சார், பச்சையா இருக்கிற உங்க உடம்ப நல்லா பழுக்க வச்சு இப்படி கொடுப்பாங்க சார். அதுதான் சார் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. நீங்க படத்தை வந்து பாருங்க சார். இந்த படத்துல சாமியாரா நடிச்சிருக்கிற, ஜோசியரா நடிச்சிருக்கிற அந்த ஜாவா சுந்தரேசன் அவரும் ஆளு ஒல்லியா இருந்தாலும் சும்மா கில்லியா இந்த படத்துல சும்மா சோழிய உருட்டி விடுறாரு சார். நீங்க பழம் சாப்பிடும் போது அந்த கொட்டை போய் உங்க தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா அந்த கொட்டையை எப்படி எடுக்கிறதுன்னு அந்த சுந்தரா டிராவல்ஸ் ஹீரோயின் ராதா சும்மா ஒரு குலுக்கி ஒரு தள்ளுக்கு அப்படி பண்ணோன்னா உள்ள போன கொட்டை அப்படியே புழுக்குன்னு அப்படி வெளியில வந்து சார். சார் நீங்க நல்லா பாருங்க சார். தொங்கி போன உங்க இதை அப்படி தூக்கி நிறுத்துவாங்க சார். சார் ரோஸ் கலர் சட்டை சார். உங்க போன் பிடிக்கும் போது உங்க கை கிடுகிடுன்னு ஆடுது சார். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசிய பாத்தீங்கன்னாக்க நல்லா அப்படி பழமாடி அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க சார். சூப்பருங்க. எல்லா டைலாக்கும் சில பேர் சொல்லுவாங்க டபுள் மீனிங்னு. இந்த டபுள் மீனிங்கே இல்ல, நம்ம பேசுறதுதான். நான் பேசுறதுதான். இந்த ப்ளூ கலர் சொக்காக்கார் பேசுறதுதான். இந்த வாலிப இளைஞர்கள் பேசுறதுதான். இந்த ஜீன்ஸ் சட்டை போட்ட இவர் தம்பி பேசுறதுதான். இந்த வெள்ளை சொக்காக்கார் போட்ட பேசுறதுதான். அப்படி எல்லா டைலாக்குமே நல்லா நீங்க பார்க்கும்போது அப்படியே பழநவி பால்ல விடுவோம்ல, அந்த மாதிரி எல்லா டைலாக்கும் பக்காவா இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னாக்க தொங்கி போன உங்க இதயம் அப்படி நீண்டு இருக்கு சார். சார் இது டபுள் மீனிங் இல்ல சார், சிங்கிள் மீனிங் தான் சார். எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இது வந்து ஸ்வீட்டி, இது நாட்டி, இது கிரேசி சார். நல்லா பாருங்க சார். உரிச்சு காட்டவா சார்? யாருக்கு சார்? சார் வாங்க சார். என்ன சார் படம் பார்க்க கொடுத்த கண்ணாடியை திருப்பி படம் பார்க்கும்போது கொடுக்குற அந்த ப்ளூ கலர் ப்ளூ பிரிண்ட் கண்ணாடி இல்ல சார். இது வந்து ஆமா சார் 3D கண்ணாடி இல்ல சார். ஆனா இது 3D அந்த ஹீரோயின் எல்லாம் இருக்கும் சார். இந்த படம் இருக்குல்ல சார்,
இந்த படத்தை நீங்க உரிக்க முடியாது சார், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சார். கபில்ஸா பார்த்தா நல்லா இருக்கும். பசங்களுக்கு ஏத்த மாதிரி பட்டை கலப்புது படம். கிளிழுப்போ கிளிழுப்பு. ஆமா ஆமா. விந்து விட்டவன் நொந்து போயிடும் அப்படின்னு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னாக்க நீங்க நொந்தே போக மாட்டீங்க. அப்படி நல்லா நேந்திரம்பலம் மாதிரி சும்மா நல்லா வெறப்பா இருப்பீங்க. இந்த மாதிரி படம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி படம் வேணும் அப்படின்னாக்க நீங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல மனச ரொம்ப நோகடிச்சு சோகமாக்கி அனுப்புறாங்கல்ல, இந்த அருண் மாதிரி தயாரிப்பாளர் அவர்கள் இந்த மாதிரி படத்தை தயாரிச்சு இந்த மாதிரி உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி நல்ல நீண்ட மனசோட இலகாத்தியம் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படித்தான். ஆமா சார், இது ஒரே நிமிஷம் சார், இது பிடிக்கிறதுக்கு கையா பத்தாதுப்பா. ஆமா, ஒரு படம் இருக்கு ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நல்லா நீண்டு இருக்கணும், புரியுதுங்களா, வளையாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்க இந்த படத்தை பாப்பீங்க. இந்த மாதிரி காயா இருக்கிற உங்க மனச நல்லா பழமாக்கி காட்டுறதுக்கு தான் இந்த படமே கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தயாரிப்பாளரோட எனக்கு தெரிஞ்சு இவரோட இதை பிடிச்சு எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசை. நெஞ்ச பிடிக்க முடியாதனால இவரோட கைய பிடிச்சு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேர் புது மாப்பிள்ள, இந்த புது மாப்பிள்ளையா இருக்க உண்மையிலேங்க நீங்க அது எப்படி சார் நீங்க இதுல உள்ள அந்த இதெல்லாம் எடுத்தீங்க? ஏன்னா உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போனாங்க 3 பேரு சும்மா அடாடாடாடாடா வாழ்ந்திருக்கிறாரு அந்த ஹீரோ. அந்த திரிக்குன் அவருக்கு வாங்க, நீங்க அங்க இருந்து எதிர்பார்க்கறது தெரியுதா? நிறைய பேர் பிரஸ் மீடியால ஏற்கனவே நேற்று முந்தானால படம் பார்த்து ரொம்ப வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் முதல் ஷோ ரிலீஸ் ஆன உடனே நிறைய இடத்துல ஷோ எக்ஸ்டன் ஆயிருக்கு. அவருக்கு தயாரிப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் படத்தை தயாரித்துள்ள அந்த அருண் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படத்தை நல்லா நீங்க தம் புடிச்சு வெளியே கொண்டு வாங்க. இளைஞர்களே, நீங்க இந்த படத்தை எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். கண்ணாடி போட்ட தம்பி, நீங்க இந்த படத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லப்பா, இந்த படத்துல எனக்கு அநேகமா வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்துல எனக்கு மட்டும் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் சம்பளமே வாங்கி இருக்க மாட்டாங்க. 3 ஹீரோயின் கூட வாழ்ந்திருக்கிறாரு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா கூடயும் இனியா கூடயும், அப்புறம் இன்னொன்னு இந்திகார பொண்ணா இருக்குது, அந்த பொண்ணு பேர் தெரியல, ஜார்ஜா தெரியல. 3 ஆனால் தெரியலன்னு சொன்னல, ஆனா அந்த படத்துல எல்லாமே தெரியுது. புரியுதுங்களா? இந்த ஸ்வீட்டி படத்துல எல்லாமே தெரியுது. நீங்க படம் பாத்தீங்கன்னாக்க நீங்க அவ்வளவு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. நிறைய பேர் இது காயா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த படம் பாத்தீங்கன்னாக்க இந்த காயா இருக்கிற பழம் நல்லா இவ்வளவு பெருசா நல்லா பழமாயிரும், நல்லா திடகாத்தமா இருக்கும். புரியுங்களா? மாத்திரை மருந்து எதுவுமே நீங்க சாப்பிட வேணாம். நீங்க இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த படம் பாத்தீங்கன்னாக்க தம்பி இதை புறா பாத்தீங்களா, புரியுறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆண்மகங்களும் இந்த மாதிரி படத்தை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அருண் விஷுவல்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும் படமாக இந்த மாதிரி படத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா போய் அழுது நெஞ்ச கசங்கி கண்ணீர் வடிச்சுதான் அந்த படம் வரும். ஆனால் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க கண்ணீர் மட்டும் வடிக்க மாட்டீங்க, வடிக்க வேண்டியது எல்லாத்தையுமே வடிச்சிருவீங்க. உடம்புல உள்ள அப்படியே அந்த உஷ்ணம் எல்லாமே இறங்கிடும். அப்படி கொடுத்திருக்க இந்த படத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நிறைய கதாபாத்திரங்கள், ஜோசியரா வந்திருக்கிற ஜாவா சுந்தரேசன், அவரும் டபுள் மீனிங்ல சும்மா கொட்டைய புழுந்து வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம பழம் சாப்பிடும்போது கொட்டை போய் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா அந்த தொண்டைக்குள்ள இருந்து அந்த கொட்டையை எப்படி வெளியில எடுக்கிறது அப்படின்றதா அந்த இனியா அவர்கள், அப்புறம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் ராதா அவர்கள் நல்லா காமிச்சிருக்காங்க. எப்படி குலுக்கி ஆமா ஆமா யாரு எனக்கா பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த லவ்வர்ஸ் டேல நல்ல சிறப்பான படத்தை கொடுத்திருக்கிற இந்த ஹோல் டீமுக்கும்
மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க சார். சார், அதாவது பல்லு இருக்கவங்க பக்கடா சாப்பிடுவாங்க இல்லையா, தேவைப்படுறவங்களுக்கு அது தேவை, தேவையில்லாதவங்களுக்கு இதுதான் தேவைப்படும். ஆமா சார், இப்ப தேவைப்படுது சார். யோயோ அவசியம் இல்ல சார். எல்லாரும் காருக்குள்ள போய் நல்ல வேலை சொன்னீங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த ஓயோவுக்கு போய் காசை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி படத்துக்கு வாங்க. 100 ரூபா 150 ரூபால டிக்கெட்ல நீங்க படத்தை வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய். என்ன சார்? ஆமா, எல்லாமே நீங்க இந்த மாதிரி படத்தை பார்க்கலன்னா செல்போன்ல பார்க்க போறீங்க இல்லையா? செல்போன்லயும் படம் வருது இல்ல, அதனால எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த மாதிரி படங்கள் எல்லா இடத்துலயும் பறந்துதான் கிடக்கு. உங்களுக்கு மனசு நல்லா திடமா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி நீங்க வந்து சின்னதா பச்சையா இருக்கிறவங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்க நல்லா பெருசா, ஆமா, நல்லா நீட்டா லென்த்தா நல்லா திடகாத்தமா இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசிய படத்தை கொடுத்திருக்கிற